15 நிமிஷத்துல வாயில வச்சோன்னா கரையிற மாதிரி ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெடி பண்ணலாம். அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை. 3 பொருள் இருந்தா இதை ஈஸியா செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க தீக்ஷி வீலாக். வாங்க ஹல்வா ரெடி பண்ண போலாம். 2 வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். 7 கிலோ இருக்கு. பூசணிக்காயோட தோல்லாம் சீவிட்டு உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு மேல இருக்க வெள்ளையா இருக்குல்ல அந்த பகுதி மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஃபுட் ப்ராசஸர்ல இதை சீவி எடுத்திருக்கேன். எல்லா காயும் சீவிட்டு அதை இந்த மாதிரி ஃபில்டர்ல போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்க வடிச்ச தேங்காயில இந்த மாதிரி பூ வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா புளிஞ்சு வச்சிருந்த பூசணிக்காய குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட நம்ம வடிச்சு வச்சிருந்த தண்ணியில இருந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகணும். 6ல இருந்து 7 விசில் வரைக்கும் வேங்க. வெந்த பூசணிக்காவை திரும்பவும் தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல நெய் சேர்த்துட்டு நமக்கு தேவையான முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்ல நம்ம வேக வச்சிருந்த பூசணிக்காவையும் சேர்த்து கொஞ்ச நேரம் தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கி விடுங்க. நம்ம அப்படியே வேக வச்சோம்னா இந்த தண்ணி எல்லாம் சுண்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்க வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா தண்ணி சுண்டிடும். பூசணிக்காவும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம சீக்கிரமாவே பூசணிக்காய் அல்வா ரெடி பண்ணிடலாம். தேவையான கலர்ல ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறிட்டே இருங்க. பூசணிக்காயில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டுற வரைக்கும் வச்சிருக்கணும். தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு பூசணிக்காய் இருந்தது. நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்க. திரும்பவும் தண்ணியான மாதிரி இருக்கு. இந்த சர்க்கரையில பூசணிக்காய் நல்லா வெந்து கலர் நல்லா மாறிடும். பாருங்க, பூசணிக்காய் நல்லா சர்க்கரையில ஊறி அதனோட கலரே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பூசணிக்காய் எடுக்கும் போது நல்லா கிளாஸ் மாதிரி பார்க்கவே எல்லோ கலர்ல கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறும் போது கரண்டியில தொட்டிங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மேலே விட்டுற மாதிரி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா திக்காயிடும். அவ்வளோதாங்க. பூசணிக்காய் அல்வா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சீக்கிரமா செஞ்சிடலாம். கலர்ஃபுல்லான இந்த பூசணிக்காய் அல்வாவை இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி குறைஞ்ச நேரத்துல செய்யற ஒரு ஸ்வீட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.